ஹே ஹலோ கைஸ், இந்த வீடியோல சீசன் ஆஃப் பிளாசம் K-dramaவோட 12வது எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்து அந்த ஆர்ட் ரூம்ல ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ அப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கிறத வெளியே இருந்து அந்த கிளாஸ் பையன் ஒருத்தன் பாத்துறான். பார்த்துட்டு இப்ப நம்ம ஹீரோயின் வெளியே வரும்போது நம்ம ஹீரோயினை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான். இப்ப நீங்க உள்ள ஹக் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானா அப்படிலாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. இல்ல நீ தான் பண்ண, உண்மையை சொல்லு, அப்போ நீ வந்து ஹாமினா டேட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கும்போது நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அப்படியே மூவ் ஆக பாக்குறான். டக்குனு நம்ம ஹீரோயினோட கையை அந்த பையன் பிடிச்சிடறான். இதை பார்த்து கோவப்பட்டு நம்ம ஹீரோ அந்த பையனை போட்டு அடிச்சிடறான். இது வந்து அந்த ஸ்கூல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்து இப்ப அந்த கிளாஸ் நிக்க வச்சு யார் தப்பு பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப அந்த ஆர்ட் ரூம்ல ஏதோ ஒரு டேட் நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு கப்பிள்ஸ் உள்ள வந்துட்டு போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அது நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து சார் அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது, அது நான் தான், ஆனா இந்த பொண்ணு கிடையாது, இது வெறும் என் கிளாஸ்ல கூட படிக்கிற பொண்ணு, அது மட்டும் தான், வேற இவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அந்த சாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட உன்ட்ட தான் ஆர்ட் ரூம் சாவி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப உன்ட்ட எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது சார் நான் வந்து ஒரு டூப்ளிகேட் சாவி வச்சிருக்கேன்னு சொல்லி ஜோப்ல இருந்து டூப்ளிகேட் சாவி எடுத்து காமிக்கிறான். இப்ப அந்த சாருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயினா அங்க இருந்து போ சொல்லிடுறாரு. இப்ப நம்மளும் தான் தப்பு பண்ணிருக்கோம், ஆனா நம்மளை இவன் காப்பாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ திரும்பி கூட பாக்கல. இப்ப அப்படியே வெளியே வரும்போது கரெக்டா ஹீரோவோட அம்மா உள்ள போயிடுறாங்க. நான் இவனுக்கு ஆறுதலா இருக்கணும்னு தான் நினைச்சேன், என்னால இவன் எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாதுன்னு நினைச்சேன், இவன் படுற கஷ்டத்துக்கு நான் மருந்தா இருக்கணும்னு நினைச்சா இப்ப என்னாலே இவனுக்கு கஷ்டம் உருவாகுதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்னாச்சு உங்க அம்மா வேற வந்திருந்தாங்க, ஏதாவது பிரச்சனையாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அப்படிலாம் ஒன்னும் இல்ல, நாங்க சமாளிச்சிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா இனிமேல் நம்ம பேச வேணாம், ஏன்னா ஸ்கூல்ல எல்லாருமே உன்னை என்னையும் சேர்த்து வச்சு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா போ சொன்னா அந்த டியூஷன்ல தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் இதை கேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளு, நீ ரொம்ப கஷ்டமா இருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணு, உன் வாழ்க்கையில என்னென்ன நடக்குதோ என்கிட்ட அப்டேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல நம்ம பொம்மியை காமிக்கிறாங்க. பொம்மி வந்து கிளாஸ்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா ஜின்னு சொல்லிருப்பான்ல நம்ம இன்னும் டேட் பண்றது கொஞ்ச நாள் தான் இருக்கு, முடிய போகுது, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் எதுவுமே சொல்லிருக்க மாட்டான்ல, அதை நினைச்சு இந்த பொம்மி பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா கிளாஸ் ரூம்ல. அப்போ நம்ம ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது ஓ நீங்க தான் கப்பிள்ஸ் ஆயிட்டீங்களா, வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்க்கும்போது டக்குன்னு நம்ம ஜின் வந்து இல்ல நான் உங்க கூட சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்ப அதை பார்த்து சோகமா நம்ம பொம்மி வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சேர்ல நம்ம ஜேமின் பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன் சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேமின் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா அதுல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொம்மி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன யோசிக்கிறேன்னு கேட்டா அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. சரி நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம பொம்மி கேக்குறாங்க. அது நான் இன்னொரு நாள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேமினும் சொல்லிடுறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜின்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பாத்துறாங்க. ஜின்னு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறான். சரி இந்த பக்கம் போவேனா வேற பக்கம் போலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வேற பக்கம் கூட்டிட்டு போயிடுறான். இப்ப இந்த 3 பேரும் அங்க இருக்கிற ஸ்டெப்ஸ்ல உட்காந்து கேக் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம காங் வந்துடுறா. காங் வந்து அந்த கேக்கை பார்த்துட்டு ஏன்டா கேன்டீன்ல 10 கேக்கு காலி ஆயிடுச்சு, யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க, அதனாலதான் நான் இந்த பண்ணை வாங்கிட்டு வந்தேன், அது வாங்கிட்டு போனது நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் இன்னும் ஓபன் பண்ணாம இருந்திருப்பான். வேணும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறான். உடனே அதை குடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில பண்ணை கொடுத்துட்டு இவங்க கேக் வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம காங் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஜின்னு கிட்ட இங்க பாரு உன்னை எனக்கு பிடிக்காதான், இருந்தாலும் நீ அவளை தனியா விடக்கூடாது, பொம்மி என்னோட உயிர் நண்பி, அதனால நீ அவளை தனியா விட்டேன்னா அவ ஏகப்பட்டதை யோசிச்சுக்கிட்டு இருப்பா, அவளை நீ யோசிக்கவே விடாத, அப்புறம் அவளோட ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க காங் சொல்லிட்டு இருப்பா. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அந்த ரூமர் வந்து எல்லா பக்கமும் பரவிடுது. கிளாஸ்ல நம்ம ஹீரோவை யாரெல்லாம் உயர்த்து பேசினாங்களோ, எந்த சாரெல்லாம் மரியாதை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருப்பாள்ல, அந்த பொண்ணு கூட அவளோட ஃப்ரெண்டு கூட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹாமின்ல இப்ப ரொம்பவே மாறிட்டான், நான் ஒன்னும் அவன் பின்னாடி சுத்தல, அவன் தான் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தான் அப்படி இப்படின்னு ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஆப்போசிட்ல வரும்போது நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு வேற பக்கம் திரும்பிட்டு போறாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பேசவே முடியல. இப்படியே 1 வருஷம் போயிருச்சு, 2 பேருமே பேசுறதே கிடையாது. அப்புறம் ஒரு நாள் இந்த சார் வந்து ஒரு சில பாக்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஆர்ட் ரூம்ல வை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாரு. கூடவே இன்னொருத்தையும் நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கூட வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். இப்ப அந்த பாக்ஸ் எடுத்து உள்ள போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்பாங்க நம்ம பேசி 1 வருஷம் ஆகுது, நீ நம்பர் மாத்திட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் நம்பர்லாம் ஒன்னும் மாத்தலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அப்ப நீ என்னோட போனை அவாய்ட் பண்ணிருக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு. இப்ப பாக்ஸ் எல்லாம் அங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நில்லு, நான் இப்படி பேசிட்டு இருக்கேன்ல, என்ன எதுக்காக அவாய்ட் பண்ற, நான் இல்லாம உன்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப எப்படி நான் இல்லாம உன்னால இருக்க முடியுது, அப்ப நீ என்கிட்ட போய் சொன்னியா அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்லு, ஏன் பதிலே பேசாம நிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கையை பிடிக்கும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இப்ப அவங்க 2 பேருமே அங்க இருந்து ரூஃபுக்கு போயிடுறாங்க. ரூஃபுக்கு போய் பேசிட்டு இருக்கும்போது நீ ரொம்ப கவலையா இருக்குன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, நான் இப்போ ஆர்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர்
பண்ணிட்டு இருக்கேன், நீயும் நல்லா டிரா பண்றல, நீயும் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா தான் நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, சோ அதனால இல்ல என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியாது, எனக்கு டிராயிங்லாம் சுத்தமாவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. நீ இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்க, உன்னோட சந்தோஷத்துக்கு நீ வாழவே மாட்ட, அடுத்தவங்களோட சந்தோஷத்தை நீ பாத்துக்கிட்டு இருக்க, இப்ப பாரு நீ எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு உன் கூட பேசினா எனக்கு தான் கஷ்டமாவது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கீழே வந்துருவாங்க. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட தம்பி ஜேமின் இருக்கான்ல, அவனோட ப்ரொஃபைல் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம யங் வரான். யங் வந்து நம்ம இன்னைக்கு நைட்டு வெளியே போய் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் இல்ல என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல போய் நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த சாரும் பாடம் நடத்திட்டு இருக்காரு. ஆனா அந்த பாடத்தை யாருனாலுமே கவனிக்க முடியல, எல்லாருமே அப்படியே தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தூங்கி விழுந்துறீங்களா, உங்களோட தூக்கத்தை போக்குறதுக்கு நான் ஒரு பேய் கதை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவங்களும் சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல ரொம்ப வருஷம் முன்னாடி நல்லா படிச்ச ஒரு பையன் குட் மார்க் எடுத்துக்கிட்டு இருந்தான், எல்லாத்துக்கிட்டையும் நல்ல மதிப்பு வச்சிருந்தான். ஆனா அவன் ஒரு நாள் இறந்துட்டான். எப்படி இறந்தானா, அன்னைக்கு ஒரு கோடை காலம் மழை வந்துகிட்டு இருந்தது, அப்ப அப்படியே படிக்கட்டு மேல போனான், அந்த படிக்கட்டோட டாப்ல நின்னு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இங்க ஜேமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது, நம்ம அண்ணனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. டக்குனு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. கிளாஸ்ல இருக்க எல்லாருமே திரும்பி பாத்துறாங்க. சாருக்கே ஒரு மாதிரி அவமானமா போயிருது. இப்ப அங்க சீனை கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை திட்டிட்டு அந்த ஸ்டேர் கேஸ்ல கீழே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ அங்க ஒரு போஸ்ட் ஒன்று ஒட்டி இருக்கும். அந்த போஸ்டை கிழிச்சிட்டு போயிட்டு நம்ம ஹீரோட பிளேஸ்ல வச்சு உனக்கு எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எழுதி இருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ பிரசன்ட்ல நம்ம ஜின்னு இருக்கான்ல, நம்ம ஜின்னு வந்து பொம்மி கிட்ட போயிட்டு சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீயும் வா, வெளியே மழை வந்துகிட்டு இருக்கு, நம்ம சேர போலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் வரது கொஞ்சம் டைம் ஆகும், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அங்க இருந்து கிளம்புறான். இப்ப இந்த பக்கம் இந்த சாரும் நம்ம ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு உனக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைப்பா, எதுக்காக அந்த மாதிரிலாம் கிளாஸ்ல கத்துன, பசங்களை என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல சார், உண்மையா நடந்த ஒரு மரணத்தை நீங்க ஒரு பேய் கதை மாதிரி சித்தரிச்சு சொல்றது சட்டப்படி தப்பு சார் அப்படின்னு சொல்லும்போது ஓ எனக்கே நீ பாடம் நடத்துறியா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஜேமின் வந்துடுறான். ஜேமின் வந்தனால சார் எதுவுமே திட்டாம இவன் வேற வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போயிடுறாரு. இப்ப ஜேமின் வந்து எங்க அண்ணனோட டைரி நீங்க கேட்டீங்கல்ல, இந்தாங்க டைரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையில ஹீரோவோட டைரியை கொடுக்குறான். இப்ப இங்க கட் பண்ணா வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜின்னுக்கு மனசே கேட்கல. ஃப்ரெண்டு கிட்ட சரி நீங்க போங்க, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, ஒரு பொருளை மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கிற ஃப்ரெண்டு மச்சான் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்கிறவன் அடிச்சு ஏய் அவன் எதுக்கு போறான்னு தெரியாதா, நீ போயிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜின்ன போ சொல்றாங்க. இப்ப ஜின்னும் உள்ள வந்துட்டு பொம்மியை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது கிளாஸ் ரூம்குள்ள நம்ம பொம்மியும் ஜேமினும் நின்று பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அவன் அப்படியே வெளியவே நின்னுறான். உள்ள இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஜேமின் வந்து நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன், இன்னைக்கு சார் ஒரு பேய் கதைன்னு சொல்லி ஒரு கதையை சொன்னார்ல, அந்த கதையில வந்த அந்த சூசைட் பண்ண கேரக்டர் எங்க அண்ணன்னு சொன்னா நீ நம்புவியா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்றான். பொம்மிக்கு ஒண்ணுமே புரியல. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தேங்க்யூ, பை.